ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பாவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் கிரேவி வந்து கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்கள்ல பாவக்காய்னா. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாவக்காயை ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பாவக்காயை சேர்த்து லைட்டாக பாவக்காய் வதக்க கலர் மாறும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது பாவக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாவக்காய் வதக்கக்குள்ளே நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகல வதங்கிறதுக்கு, அதனால் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறணும். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இந்த மாதிரி வறுத்தா மட்டும்தான் நமக்கு கசப்பு இல்லாத இருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக பாவக்காய் வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கிரேவிக்கு கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ எண்ணெய் காயிட்டும். நமக்கு எண்ணெய் காய்ஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது 3த்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ பூண்டு இது போல் தட்டி வச்சுக்கிற அது மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக சேர்த்துருக்குறேன். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10 இல்லைன்னா ஒரு 7-8 இருக்கும், அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸில் இருக்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் சேர்த்தா சுத்தமாக கசப்பே இருக்காது. கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கணும் வெங்காயம். பாவக்காய் கிரேவியில் கசப்பு இல்லாத இருக்கிறதுக்கு இது முக்கியமான காரணம். வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பே இருக்காது. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளி 2 எடுத்துக்கோங்க. இது போல் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்தா தான் இன்னுமே நல்லாயிருக்கும். புளி கம்மியாக சேர்த்துக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், இது கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கிறோம், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து 1/4 கிலோ அளவு பாவக்காய், இது அதுக்கு இந்த அளவுக்கு புளி போதும். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க, கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க போதும். அதிகமாக சேர்த்தா கிரேவி வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி சேர்த்துட்டு. கிரேவி வந்து இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் போதும். நல்லா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு பாவக்காய் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. சாதத்தோடு வச்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் ஆறிட்டா இன்னுமே திக்காயிடும். நம்ம சாதத்தோட கொஞ்சம் கிரேவி போட்டு சாப்பிட்டாவே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.